சோர்ந்து போயிடாத. அவசரப்பட்டு கர்த்தரை மறுதலிச்சிடாத. அவசரப்பட்டு ஊழியத்தை விட்டுறாத. அவசரப்பட்டு உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாத. எங்க உடைக்கப்பட்டையோ அங்க நீ வாசனையாய் வீசுவாய். நீ உடைக்கப்பட்டது வீணாய் போக அல்ல, வாசனையாய் வீச. யோசேப்பு உடைக்கப்படாத வரைக்கும் அவன் மற்றவனுக்கு பிரயோஜனப்படல. வீட்டுல ஜாலியான வாழ்க்கை, மற்றவங்களுக்கு கூட இவனுக்கு தான் பலவரன அங்கி, செல்ல பிள்ளை. எல்லா வீட்லயும் கடைசி பையன் தான் செல்ல பிள்ளை. ஆனா யாக்கோபு வீட்டுல பென்யமீனை விட முன்னாடி பிறந்தவன் யோசேப்பு, அவன் தான் செல்ல பிள்ளை. பென்யமீன் கூட செல்ல பிள்ளை. அவ்வளவு செல்லமா நீ வாழ்ந்த. அவன் உடைக்கப்பட்டபடியால் தான் எவ்வளோ பெரிய அவருடைய உத்தமம் வெளியே வந்தது. அவனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரையும் போஷிக்க முடிந்தது. பஞ்சத்திலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது. அவன் மாத்திரம் குழிக்குள் தூக்கப்படாம இருந்தா, அவன் மாத்திரம் விற்கப்படாம இருந்தா, அவன் மாத்திரம் செய்யாத குற்றத்துக்காக பழி சுமத்தப்படாம இருந்தா, அவன் மாத்திரம் ஜெயிலுக்கு போகாம இருந்தா,